கற்றுக்கிட்டு வந்ததை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறமா அதுலேயே எனக்கு வந்து ஒருத்தர் வந்து நமக்கும் ஒரு 3வது கண்ணை திறந்து விட்ட மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்னை பார்க்காமலே கொள்ளாமலே என்னோட ஒரு கேள்வி ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புகிறோம். அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்போது அந்த ஹாலில் நான் எங்கே உட்காந்துருக்கிறேன்னு கரெக்டாக சொன்னாருங்க. அவர் ஒரு ஆள் ஜானி விம்பரன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷன், சின்ன பையன்தான், ஒரு கேங்ஸ்டாராக இருந்திருக்காரு. பின்னாடி வந்து அவர் திருந்தி பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறவராக மாறிட்டார். வாழ்க்கையில் வெற்றிகளும் அடைஞ்சிட்டார். அவரோட மீட்டிங் அடைகிறேன். அவரெல்லாம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒர்க் ஷாப் முடிஞ்சு கடைசியாக கொஸ்டின் செஷன் வரும்போது நம்ம ஒரு பேப்பரில் எழுதி அனுப்புகிறோம். நான் யார் என்ன ஒன்றுமே அவருக்கு தெரியாதுங்க. தெரியாதப்போ என்னோடய ஒத்த கேள்வியை படிச்சுட்டு அவருக்கு 2 நிமிஷம் ஆச்சு அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு. யோசிக்கிறாரு. சென்னை ட்ரேட் சென்டரில் டபுள் ஸ்டேஜ், இங்கே இருந்து அங்கே வரைக்கும் நடந்து போகிறாரு, அங்கே இருந்து இங்கே வரைக்கும் நடந்து வராரு. அப்புறமா நடுவில் வந்து சொல்கிறாரு, நீங்கள் அநேகமாக லாஸ்ட் ரோவில் உக்காந்துருப்பீங்கன்னு சொல்கிறாருங்க. ஏன்னா நீங்கள் சராசரி மனுஷன் இல்லை, யூ லைக் ஏ செயிண்ட் அப்படின்ட்டார். நீங்கள் ஒரு சன்னியாசியாக போக வேண்டியவர். உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான கோல் எல்லாம் தேவையில்லாதது. நீங்கள் வந்து மோட்டிவேட் பண்ணி அடுத்தவங்களுக்கு ஒன்றா யூஸ் ஆகும், ஆனால் உங்களுக்கு உண்மையிலே அதில் நாட்டம் இல்லைங்கிற வார்த்தையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாருங்க. நான் யார் என்னான்னு தெரியாமலே நாமளும் மற்றவங்கள மாதிரி கோட் ஷீட்டு போட்டுக்கணும் சைடில் போய் உக்காந்துன்னு இருக்கோம். ஆனால் அவர் வந்து நம்மளோட ஒத்த கேள்வியில் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நம்ம முடிவு பண்ணோம், தேவையில்லாமல் நம்ம அதெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், நமக்கான வாகனம் அது இல்லை, நம்ம போக வேண்டியது ஆன்மீக பயணம்தான் அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம திருத்திக்கிட்டோம். ஒருத்தரோட நட உட பாவனை சொல்லு செயல் ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆளோட கேரக்டரை அல்லது அவரோட உள்ளார்ந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வரும். ஆனால் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானம் இருக்கணும். அந்த ஜானி விம்பரே கிட்ட அந்த ஞானம் இருந்தது. என்னை ஒருத்த வரி கேள்வியில் நான் யார் என்னான்னு கண்டுபிடிச்சி அவர் வந்து என்னோடய பாதையை, நீங்கள் அனாவசியமாக பிஸ்னஸ் லைனுக்கு வராதிங்க, நீங்கள் ஆன்மீகவாதி தான் அப்படின்னு சொல்லிட்டு சரியாக ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்தார். ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணி ஏற்றுக்கிட்டு தான் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் அனாவசியமாக அவநம்பிக்கை கொள்ளாமல் தைரியமாக நீங்கள் கோல் செட் பண்ணுங்கள், பின்னால் அதெல்லாம் அடைவீங்க. நன்றி, வணக்கம்.